ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னு எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல ஒரு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 20 போல் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் 2 சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயோட இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்ல கலர் வந்து பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இந்த வெங்காயம் வதக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் வந்து பவுடர் அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, கொஞ்சம் மிளகு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 20 பல் பூண்டு, கொஞ்சமாக ஒரு கை விரல் அளவுக்கு இஞ்சி, இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் ஒரு கை நிறைய புதினா, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சா போதும். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிச்சு. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் 2 குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அது கூட வந்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டையும் இது கூட நம்ம வந்து சேர்த்து நல்லா வந்து கலக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வந்து அதோட கலந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து நாட்டுக்கோழியை வந்து க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு 1/2 kg கிட்ட நான் வந்து உள்ளே சேர்க்குறேன். சேர்த்துட்டு அந்த மசாலாவும் இந்த சிக்கனும் வந்து நல்லா வந்து பெரட்டி விடுங்க. பெரட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வேகட்டும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக நம்ம மிக்ஸி அலசின தண்ணியை வந்து அதில் ஊற்றிக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு 2 கப்பு தண்ணியும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கூட தண்ணி சேர்த்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் ஆனதும் வந்து ஒரு குக்கரோட மூடி போட்டு மூடி ஒரு 3லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். 5 விசில் விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரோட ப்ரெஷர் வந்து நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கன்லேருந்து. இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் க்ரீமியாக வேணும் அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும். ஸோ தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் வேணும்னாலும் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதித்ததுக்கப்புறமா வந்து ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து நான் இறக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் வந்து நேற்று இட்லியோடு சர்வ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து எதோடு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.